எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து லாஸ்ட்டாக தியேட்டரில் வெளிவந்து மிகப்பெரிய டிசாஸ்டரான லால் சலாம் படத்துக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை. ஏதோ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு படம் ஆர்டிஸ்க்கு வந்து மிஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 25 நாள் ஃபுட்டேஜ் வந்து டிலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு படத்தை தள்ளி வச்சு தேட்டருக்கு கொண்டு வந்தாங்க. தேட்டருக்கு வந்ததுக்கப்புறமா இந்த படத்தையே நீங்கள் டிலீட் பண்ணியிருக்கலாமே, எதுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி எல்லோரும் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மொக்க படம் தான் இந்த லால் சலாம். சரி, இந்த படம் எந்த ஓடிடியில் எப்போ தான் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்துடைய ரிசல்ட்டுக்கு அப்புறமா இந்த படத்தை யாருமே வாங்க தயாராக இல்லை. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னமோ யாரோ விசாரிச்சிருப்பாங்க போல இருக்குது, நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க சொன்ன ரேட்டை பார்த்துட்டு எல்லோரும் திருச்சி ஓடி இருக்காங்க. ஏன்னா இது சூப்பர் ஸ்டார் படமே கிடையாது. அவர் இந்த படத்தில் கேமியோ ரோல் தான் பண்ணியிருக்காப்புல. இருந்தாலும் மிகப்பெரிய விலை சொல்கிறதுனால எந்த ஒரு ஓடிடி தளமும் இந்த படத்தை வாங்குறதுக்கு தயாராக இல்லை. இருந்தாலும் எதனா ஒரு ஓடிடியில் இந்த படம் வந்து தானே ஆகணும், எதில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. ரீசெண்டாக ஒரு அப்டேட், ஏப்ரல் 14, அதாவது சன் டிவியோட பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்தை வேர்ல்டு டெலிவிஷன் ப்ரீமியராக சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே சன் டிவி தரப்பில் கூடிய விரைவில் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட், அதை நம்ம சொல்லியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதை தொடர்ந்து இப்போது ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லால் சலாம் மூவி சன் எக்ஸில் ஸ்ட்ரீம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது சன் டிவியில் ஸ்ட்ரீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சன் எக்ஸில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இதுக்கான அப்டேட் உங்களுக்கு கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். இதுவுமே அஃபிஷியலாக இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, எல்லாமே ரூமர் தான். எப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏதோ ஒன்று அடுத்த மாதம் சன் டிவியில் இந்த படம் டெலிகாஸ்ட் ஆக போகுது. இப்போதைக்கு வந்திருக்கிற தகவல் படி சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிவிட்டு சன் எக்ஸில் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களாமா. வெயிட் பண்ணி பார்ப்போம்.